நாளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தொடர்பான தீர்மானத்தில் எனது தீர்மானம் எதுவும் இல்லை, தலைவர் மாவை. நான் ஆட்சியை பொறுப்பேற்றதும் முடிவுறுத்தப்படாமலுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களும் நிறைவு செய்யப்படும். யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு பேருந்து விபத்திற்குள்ளானது. இலங்கை இந்திய உறவை மேலும் சக்தி மிக்கதாக மாற்றுவேன், சஜித் தெரிவிப்பு. கர்ப்பிணி தாய்மாருக்கு சுகாதாரத்துறை விடுக்கும் எச்சரிக்கை. கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் பலி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழரசுக் கட்சி ஆதரவு வழங்குவதாக மத்திய குழு தீர்மானித்தமை எனக்கு தெரியாது என தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று முன்தினம் வவுனியாவில் இடம்பெற்ற நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவிப்பு வழங்கிய நிலையில் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜாவை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் சுகையினம் காரணமாக கொழும்பில் நிற்கிறேன். சஜித் பிரேமதாசவை தமிழரசுக் கட்சி ஆதரிப்பதான முடிவு தொடர்பில் என்னுடன் எதுவும் பேசவில்லை. எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பில் எனக்கு ஏதும் தெரியாது என அவர் தெரிவித்தார். அதோடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரவளிப்பதாக வவுனியாவில் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள அரியநேந்திரனை போட்டியிலிருந்து விலகுமாறு கோரவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஆகியோர் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் ஆட்சியை பொறுப்பேற்றதும் முடிவுறுத்தப்படாமலுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களும் முழுமை பெறுவதுடன் 9 மாகாணங்களிலும் புதிய வீட்டுத் திட்டங்களை உருவாக்குவேன் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். நீங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிய போது ஆரம்பிக்கப்பட்ட பல ஆயிரம் வீட்டு திட்டங்கள் இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என கேள்வி எழுப்பினார். மக்களுக்கான வீட்டு திட்டங்களை நான் ஆரம்பிக்கவில்லை. எனது தந்தையார் ரணசிங்க பிரேமதாச காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டவை. எனது தந்தையார் 1 லட்சம் வீட்டு திட்டத்தை ஆரம்பித்தார். 1,28,000 வீடுகளை வழங்கினார். நான் வீட்டு திட்டங்களை வழங்கியது மக்களின் பங்களிப்பை பெற்றுக்கண்டு பகுதி பகுதியாக அவர்களுக்கான பணத்தினை வழங்குவதே எனது திட்டம். ஆனால் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களை நிறைவு செய்யாமல் மாறிவந்த கோட்டா அரசாங்கம் வீட்டு திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை நிறுத்தியது. இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டமையால் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல 9 மாகாணங்களிலும் உள்ள பயனாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் நிறைவடையாமலுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களும் முழுமைப்படுத்தப்படுவதோடு புதிதாக 9 மாகாணங்களிலும் வீட்டுத் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவேன் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் அதிசொகுசு பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகியது. தெய்வாதீனமாக பேருந்தில் பயணித்தவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இன்று அதிகாலை 3:45 மணியளவில் ஹம்பஹாவில் இந்த விபத்து இடம்பெற்றது. அதிவேகமாக பயணித்த அதிசொகுசு பேருந்து மழை காரணமாக வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்திற்குள்ளானது என கூறப்படுகிறது. சாரதியின் இந்த பொறுப்பற்ற செயல் தொடர்பில் பேருந்தில் பயணித்தவர்கள் அச்சத்தையும் விசனத்தையும் வெளியிட்டுள்ளனர். எமது அயல் நாடான இந்தியா பொருளாதார ரீதியில் சூப்பர் பவர் நாடாக மாறிவரும் நிலையில் இலங்கை இந்திய உறவை சக்தி மிக்க உறவாக மாற்றுவேன் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நேற்று முன்தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். இங்கு அதிக பாதிக்கப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரம் யுத்தத்திற்கு பின்னர் கட்டியெழுப்பப்படவில்லை. அதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. நாட்டின் தேசிய உற்பத்தியில் மேல் மாகாணம் 42 வீதமான பங்கை வகிக்கின்ற நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 5 வீதத்திற்கு குறைவான பங்களிப்பை வழங்குகின்றன. எனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்வதற்கான விசேட ஏற்பாடாக சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்திருக்கிறேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு சார்ந்து இந்தியாவின் உதவியுடன் உற்பத்தி துறையை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காக யாழ் தேர்தல் தொகுதியில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு உற்பத்தி சாலைகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது நாட்டின் 25 மாவட்டங்களையும் ஒன்றிணைத்து அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காக எமது அயல் நாடான இந்தியாவின் ஒத்துழைப்புடன் தனியார் முதலீட்டு திட்டங்களை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆங்கில கல்வியை முன்னேற்றுவதற்கு இந்தியாவுடன் ஒன்றிணைந்து கல்விக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு திட்டம் சார்ந்த அரசியல் கொள்கையுடன் பயணித்து வருகிறோம் என்றார். கர்ப்பிணி தாய்மாரிடையே இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு காரணமாக கர்ப்பிணி பெண்களின் கருச்சிதைவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப சுகாதார பணியகத்தின் சமீபத்திய தரவு அறிக்கைகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய நிலைமைகள் தொடர்பில் தாய்மார்கள் கவனம் செலுத்தப்படாவிட்டால் கருச்சிதைவு ஏற்படும் போக்கு ஆபத்தான நிலைமையை எட்டக்கூடும் என அறிக்கைகளை மேற்கோள் காட்டி வைத்திய நிபுணர் டாக்டர் ஜி சமல் சஞ்சீவ எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் எடை குறைவாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் கிராம மட்டத்தில் இந்த நிலைமை அதிகளவில் எட்டியுள்ளதாகவும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டு தாய் மற்றும் சேய் ஊட்டச்சத்து திட்டங்களை கிராம மட்டத்திலிருந்து நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் உழைக்க வேண்டும் என வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவின் பெல்கிராவியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 30 வயதினை உடைய நபரே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.